சிறப்பான முத்திரை பயிற்சிகளை அளிக்க ஆசான் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கும். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நமக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய திறமைகள்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய முத்திரை தான் பார்க்க போறோம். நமக்குள்ள என்னென்ன திறமைகள்லாம் மறைஞ்சிருக்குதோ அந்த திறமையில வெளிக்கொண்டு முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் 9 வால் முத்திரைன்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியத்துல கங்குலா முத்திரைன்னு சொல்லுவாங்க. கங்குலா முத்திரை அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு திறமையை வெளிக்கொண்டதுக்கான முத்திரை. இது சக்தி வாய்ந்த விஷயமா செயல்பட்டு நம்மளை வெற்றி அடைய வைக்கும். அப்படி வெற்றி அடைக்க உபயோகப்படக்கூடியதான் இந்த முத்திரை. அது எப்படி செய்யணும்னா, உங்க மோதிர விரலை கொண்டு வந்து இப்படி உள்ள வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கட்டை விரல இந்த சுண்டுல தொட்டு, அதுக்கப்புறம் நடுவிரல் ஆள்காட்டி வச்சு 3 விரல் தொட்டுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மோர் உள்ள வச்சு சுண்டுல தொட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன் அதை சொல்றேன்னா, சுண்டுவில் நுழியை தொடும், இந்த நடுவிரலும் ஆள்காட்டி வரலும் உங்க மேலே தொடும். அதுக்காக முதல்ல செஞ்சுக்காங்க. மோதிரம் வச்சு சுண்டுல தொட்டு அதுக்கப்புறம் இப்படி தோணும். இப்படி 3 விரலுமே தொட்டிருக்கும். இப்படி தொடும்போது நமக்குள்ள சக்தி ஏற்பாடு அதிகமாகி திறமை வளர்ந்தெல்லாம் மாறுவதற்கான யோகம் கிடைக்கும். இந்த முறை இப்படி மடிப்பை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. டெய்லி 5 நிமிஷம் நீங்கள் செஞ்சால் போதும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் 10 நிமிஷம் வரைக்கும் அது நீங்கள் செய்யலாம். செய்யறதுனால உங்களுடைய திறமைகள்லாம் பலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், ரோட்டரி நண்பர்களுக்கும், உடம்பானையவருக்கும், காலசிக்கர்களுக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. சிறப்பான முத்திரை பயிற்சி அளித்த ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா.